ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டன்ட் வீட் ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட மீதமான பழைய சாதம் ஒரு 1/2 கப், ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். இது ஆக்டிவேஷன் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடுங்க. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாட்டிடுங்க. இதை இப்போ நல்ல மைய மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி பதம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். இதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு ஆப்பச்சட்டியை சூடு பண்ணிடலாம். அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிடுங்க. இதை ஜென்டிலாக இந்த மாதிரி சுற்றி விடுங்க. நடுப்புற கொஞ்சம் குண்டாக இருக்கணும். இப்போது மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுங்க. சென்டரில் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. இப்போ ஜென்டிலாக ஆப்பத்தை எடுத்துருங்க. இப்போ மீதமுள்ள மாவையும் இந்த மாதிரி ஆப்பமாக சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் வீட் ஆப்பம் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.